வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாஜகவினர் மாற்றி மோசடியில் ஈடுபடுவதாகவும் தேர்தல் ஆணையம் இதை கண்டுகொள்ளவில்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பங்குரா என்ற இடத்தில் உள்ள ரகுநாத்பூரில் 5 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜக உடையவை என்று துண்டு சீட்டுகள் கட்டப்பட்டிருந்ததை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த மோசடியில் களமிறங்கியுள்ள பாஜக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு காணாமல் போன பல ஆயிரம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு தற்போதைய இயந்திரங்களை பாஜகவினர் மாற்றி வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற முதல் 2 கட்ட தேர்தல்களின் போது பதிவான வாக்குகளின் சதவீதத்தை தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. அதில் 5.75% கூடுதலாக வாக்குகள் சேர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த வாக்குகளின் எண்ணிக்கை எப்படி உயர்ந்தது என்று கேள்வி எழுப்பி வருகிறது. இதற்கிடையே இன்று டெல்லியில் வாக்குப்பதிவை வேண்டும் என்றே பாஜகவினர் தாமதப்படுத்துவதாக ஆம் ஆத்மி கட்சியும் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி சாந்தினி சவுக் தொகுதியில் கண்ட்ரோல் யூனிட் வேலை செய்யாததால் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மறுபுறத்தில் டெல்லி தாமஸ் பள்ளியில் வாக்களிக்க சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிருந்தா காரத் வாக்களிக்க இயலவில்லை. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பேட்டரியில் சார்ஜ் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.